ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன். கும்பகோணம்லேருந்து வரீங்க. உங்களை ரெஃபர் பண்ணவங்க யாருன்னா சமீமா. ஸோ அவங்க வந்து UAE. ஸோ அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க உங்கள்கிட்ட? அவங்க இங்கே காமிச்சு கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால இப்போ அவங்களே மந்த்லி ஒன்ஸ் இங்கே வந்து காமிச்சு அங்கேருந்து வந்து பார்க்கலான்னு UAEலேருந்து இங்கே வரணும்னு சொல்கிறாங்களா? வெரி கிரேட்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிளைண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் சிபியோட பேஷண்ட். அவங்க யாருன்னா பானு மேடம் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ யூ கேம் டு நோ அபவுட் ஆக்சிப்ளஸ் த்ரூ மல்டிபிள் சேனல்ஸ். தட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் திங். ஸோ உங்கள் டாட்டரோட வந்திருக்கீங்க. என்ன நான் கேட்குறதுனா, ஆக்சிப்ளஸ் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரீங்க. Do you feel it is worth? much better worth. வெரி குட், தேங்க்யூ மேம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு யூ டோன்ட் ஹேட் எனி ஹோப் ஹவு த ட்ரீட்மெண்ட் வில் ஒர்க். அதாவது இதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் செஷன்ஸ் வரணுமா, யூ ஹாவ் டு ஸ்டே பேக் அண்ட் டேக் த ட்ரீட்மெண்ட். அண்ட் ஃபைனலி ஷீ இஸ் அ வெரி யங் கேர்ள் ஆல்சோ. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருந்தது. அதுக்கான பதில் நீங்கள் தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் ரொம்ப டவுட் இருந்தது. 4 years நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத ஊர் இல்லை, full of after puberty ரொம்ப போயிட்டே இருந்தேன். But after coming here I have seen drastic change. Very good. And even I can see a good glow in her face. The moment I saw her, here and now it was like pinkish. Actually first day பார்க்கும்போது அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு பிக்மெண்டேஷன், பேட்சி பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தது. அப்போவே நான் நினச்சேன் அவங்களுக்கு கட் ஹெல்த் வந்து ரொம்பவே இம்பேர்டாக இருக்குன்னு. ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நம்ம கட் ஹெல்த்தில் தான் ஒர்க் பண்ணோம். எப்போ ஆக்சிப்ளஸ் வந்தாலும் ஒரு 2 to 3 ட்ரீட்மெண்ட்ஸ் கம்பைண்டாக ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். ஸோ டாப் 3 திங்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ஹெல்த்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதில் நீங்கள் என்ன சொல்வீங்க? கட்டோடது கான்ஸ்டிபேஷன் ரொம்ப கம்மியாயிட்டு நார்மல் ஆயிடுச்சு. இது ஆங்கர் இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாயிருக்கு. எஸ்பெஷலி பீரியட்ஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 50% லெவல் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. சூப்பர். கொஞ்சம் ஆக்டிவ் எனர்ஜெட்டிக் லெவல் கொஞ்சம் ஹை ஆயிருக்கு. வெரி குட். அண்ட் இன்னொன்று, நான் பர்சனலி அவங்கள பார்த்தது Day 1 நான் பார்க்கும்போது அவங்க நெயில்ஸில் வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ் இந்த நெயில்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அண்ட் தென் ஒயிட் கோட்டிங் ஆஃப் டங் இருந்தது. இதெல்லாம் வந்து வயிற்றில் அந்த பேட் பாக்டீரியாஸ் நிறையா இருந்தால் அப்படி வரும். ஸோ அதெல்லாமே இன்றைக்கி நான் எக்ஸாமின் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஈவன் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வந்து டீடாக்ஸோட ரிசல்ட்ஸ் தான் நான் பர்சனலி சொல்லுவேன். உங்களுக்கு யூ ஃபீல் இட் பெட்டர்டா ஆஃப்டர் கமிங் டு ஆக்சிப்ளஸ்? ஓகே, எல்லாத்தையும் கேட்குறது தான். ஃபைனலி ஆக்சிப்ளஸ் இன் 1 word அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? To say any 1 or 2 words also you can say. It's a complete wellness. பார்த்தீங்களா, உங்கள் மம்மி சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ முக்கியமான விஷயம், பாப்பா இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இன் ஃபியூச்சரில் லாங் டேர்ம் கூட ஒர்க் ஆகிற ட்ரீட்மெண்ட்ஸ் தான். இப்போ வரீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, போகிறீங்கன்னு இல்லாமல் இதெல்லாமே இன் ஃபியூச்சருக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த அவங்களோட ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ரெப்ரடக்டிவ் ஹெல்த் எல்லாத்தையும் நான் ஓரியன்ட் பண்ணி தான் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு இதெல்லாத்தையும் மீறி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரோம், இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களை ரெஃபர் பண்ணவங்க எல்லாத்தையும் மீறி அந்த ரிசல்ட்ஸும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுதான் நான் பர்சனலி சொல்லுவேன். வேறு ஏதாவது கன்வே பண்ணுமா? Thank you so much. More than medicine, more than everything. உங்களோட ஸ்பீச், உங்களோட இதுதான் ரொம்ப. உங்க மம்மி வந்து நான் உண்மையாக என்ன சொல்லுவேன்னா, இப்போ கூட நான் பார்த்து வெளியில் ஒரு ஸ்மைல் பண்ணேன். அப்புறம் ஸ்மைல் பண்ணதுக்கப்புறம் I got to know everything whatever you conveyed in the Day 1 to me. You literally I cried on first day. அதுதான் அது எனக்கு அந்த அவங்க அந்த டோர் ஓப்பன் பண்ண கேப்பில் பார்த்தோமோனு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஓகே, ஐ ஹாவ் டு மீட் ஹர் டு நோ த அப்டேட்ஸ். அப்புறம் இன்னும் சின்ன கோவம், பாப்பா நான் சொன்னது 2-3 விஷயத்த ஃபாலோ பண்ணலை. மொபைல் பார்க்குறத கம்மி பண்ணணும், லேட் நைட் மொபைல் ஸ்க்ரோலிங் கம்மி பண்ணணும். அண்ட் தட் வில் அஃபெக்ட் யுவர் ஸ்லீப். நீங்கள் வந்து வெயிட் லாஸுக்கு ஜென்ரலி சொல்கிற இந்த ஏஜ் பசங்க வந்து வெயிட் லாஸ்னா ஃபுட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் அபவுட் ஓவர் மொபைல் யூசேஜ், இட்ஸ் அபவுட் ரேடியேஷன் எக்ஸ்போஷர், அண்ட் இட்ஸ் அபவுட் நாட் கனெக்டிங் வித் த நேச்சர், லேக் ஆஃப் சன்லைட், அண்ட் ஃபைனலி லேக் ஆஃப் ஸ்லீப். இதனால ஸோ இதை கரெக்ட் பண்ணா ஸ்கின் டோன் ஆல்சோ வில் அஃபெக்ட் ஃப்ரம் திஸ். பார்த்துக்கிட்டிங்களா, மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் அண்ட் ஸ்கின் டோன் வரும். இட்ஸ் நாட் அபவுட் த ஃபுட் அலோன், இட்ஸ் நாட் அபவுட் த எக்ஸ்டர்னல் க்ரீம்ஸ். ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.